TBF ஃபைனலி நம்ம கடையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடிக்குது குளிரே அப்படின்ட்டு பாட்டு இருக்கும், ஆனால் இங்கே அடிக்குது வெயிலே அந்த மாதிரி தான் இங்கே இருக்கு. என்னடா ஹெல்மெட்குள்ளே ஏதோ ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா இந்த கற்பாம்பூச்சிங்க. TBF வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் பேக்கர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இது பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு வேளையை வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. போன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் கிளம்புறதா சொல்லியிருந்தேன். நிறைய பொருளாக கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. இன்றைக்கி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோட்டில் இருக்கோம். நான் வீட்டிலேருந்து இன்ட்ரோ விலாக் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நான் வீட்டில் வந்து இன்ட்ரோ விலாக் எடுக்க முடியல. சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிற வழியில் எங்கேயாவது இன்ட்ரோ விலாக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இன்ட்ரோ விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா எனக்கு கூட சேர்ந்து விலாகெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். பத்திரமா போயிட்டு வெற்றியோடு திரும்புவாங்க. எங்கள் அம்மா என் கூட சேர்ந்து விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ எது வரைக்கும் இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் போயிட்டு ரீச் ஆகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டில் சொல்லியிருப்பேன். அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான லக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சின்ன பிஸ்னஸ் தான், ஆனால் எவ்வளோ பெரிய லக்கேஜ் நீங்களே பாருங்கள். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கிது. ஓரமாக கொஞ்சம் சோசியல் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டோம். இதுதாங்க லக்கேஜுங்க. உட்கார கூட இடம் கிடையாது. இடத்த வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திருத்தம் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத நான் மோட்டோ விலாகிங்கில் அப்படியே சொல்கிறேன். வாங்க அப்படியே வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கிறேன். பாலைவனத்தில் கூட இவ்வளோ வெயில் அடிக்காதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி கொளுத்துது வெயில். நான் போயிட்டு வரக்குள்ளே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. திண்டுக்கலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நம்ம ஒரு 5 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிட்டோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். லேட் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிரும் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண முடியாமல் ஆயிரும். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகணும். நம்ம 100 கிலோமீட்டர் தான், அதெல்லாம் தட்டி பிரிச்சுட்டு போயிடலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த பிளானில் ஒரு திருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். என்ன திருத்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோவில் ஒரு 6 நாள் பக்கம் நான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிறதா சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து 6 நாள் இருக்க போகிறதில்ல, வெறும் 2 நாள் தான் இருக்க போகிறோம். ஒரு சில பிரச்சனைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 நாள் தங்காமல் 2 நாள் மட்டும் தங்கி மொத்தம் 38 மாவட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிட்டு வர போகிறோம். ஏன் என்னாச்சு 6 நாள் இருக்கிறேன்னு சொன்னியடா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தங்குறதா தான் ஒரு பிளான் இருந்துச்சு. எங்கிட்ட பெட்ரோல் பிரச்சனை இல்லை, பெட்ரோலில் அடிச்சுட்டு போய்க்கலாம் எல்லா மாவட்டத்துக்கும். ஆனால் வந்து தங்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளானில் இருந்தேன். ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் 1 நாள் தங்குறதுனா ஓகே, 2 நாள் தங்குறதுனா ஓகே, 6 நாள் தங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கான காரியமாமா. நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டேன். சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் ஏதோ பக்கத்துலேயே ஏதோ டென்ட்டு போட்டு அந்த மாதிரி சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வசதியெல்லாம் இருக்குது, அங்கே போய் தங்கிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் மற்ற 30 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தங்குற மாதிரியாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஆக்கிட்டேன். நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துடும். ஒரு நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுத்துருவேன். காலையில் 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்துடும். என்ன இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அப்படியே தனியாக சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது. எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களையே தான் பார்த்துட்ருப்பேன். நீங்களும் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், நானும் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதனால் என் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கும் செம்ம ஃபன்னாக இருக்கும். இடையில நான் ஏதோ அப்பப்போ ஏதோ ஒரு காமெடி வரும், நமக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடிக்குது குளிரே அப்படின்ட்டு பாட்டு இருக்கும், ஆனால் இங்கே அடிக்குது வெயிலே அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. பயங்கரமாக இருக்குது வெயில். அப்படியே கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரியுது. ரன்னிங்கில் காற்றடிச்சிட்டு இருக்கிறனால எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. அதனால் அப்படியே ஜாலியாக நான் போய்கிட்டே இருக்கேன். அடிக்கடி இந்த பஸ்ஸுக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்புக்குன்னு திருப்பிடுறாங்க. கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. திண்டுக்கல் போய் ரீச் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சேல் பண்ணிலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகணும். ஊருக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்னு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்ட் ஆயிரும். திண்டுக்கல் போய் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி தான் இருக்குது அந்த பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும்.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வாட்டர் சேவ் ட்ரீ அந்த மாதிரி சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பூர் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜோடு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து நம்ம கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. பெல் ஐக்கன் தட்டி விட்டிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து காமிக்கும். அதனால் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து மட்டும் தட்டி விட்டுருங்க. 60, 70, 80 இந்த ஸ்பீடுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைலேஜும் கிடைக்கணும். நம்ம இந்த ஸ்பீட்லேயே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டே இருந்தோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா மைலேஜும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 80, 70, 60 இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்க வண்டியை. வீட்டிலேருந்து மதியம் 1:30 மணிக்கு தான் கிளம்புனேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கிட்ட ஆச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் முக்கால்வாசி தூரமே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஒரு 5 மணிக்குள்ளே அங்கே போய் நான் திண்டுக்கல் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம கடையை விரிச்சிட்டு சேல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான நேரமாக இருக்கும். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எதாவது நகலான இடம் இருக்குமான்னு சொல்லி தேடிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே எல்லா இடத்துலையுமே வெயில் அடிக்குதுங்க. எங்கே உட்காருறதுனே தெரியல. அதை சைடில் பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். ஏதோ ஒரு நகலான ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரைடு கண்டினியூ பண்ணலாங்க. பரவாயில்ல, நமக்குன்னு இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் கண்டினியூ பண்ணலாங்க. என்னடா ஹெல்மெட்குள்ளே ஏதோ ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா இந்த கற்பாம்பூச்சிங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கற்பாம்பூச்சி இருக்குது. அப்படியே ஹெல்மெட்குள்ளே பூந்துட்டானுங்க இவனுங்க. பூந்து ஏதோ அரிக்கிற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. என்னடா இது பேன் கீது நிறையா இருக்குதோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் ஹெல்மெட்டை கழட்டுற கற்பாம்பூச்சி ஓடிட்டுருக்குங்க. நம்ம வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கான் பயபுள்ள. ஓகே, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. டிபிஎஃப் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் வந்து ரீச் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போயிடுவோம். சிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு நீட்டான ஒரு இடத்த பார்த்துட்டு அங்கே கடை விரித்து நம்ம சேல்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நானும் அப்படியே ஓரமாக எங்கேயாவது பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன், எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. டிபிஎஃப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு மட்டன் ஸ்டால், இப்போ ஏதோ ஏஜென்சின்னு நினைக்கிறேன், பூட்டி தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ இங்கேயே கடை விரிச்செல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே கடையை போட போகிறோம். கடையை விரிச்சிட்டு கடை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். டிபிஎஃப் ஃபைனலி நம்ம கடையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன மெட்டீரியல் இருக்குது நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஹூட்டி, அப்படியே வந்து இப்படி வந்தீங்கன்னா டிஷர்ட்டு, 3 ஐட்டம் தான் இருக்குது. அது போக இது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் மாதிரி இருக்கும். எல்லாமே லைக்ரா மெட்டீரியல் தான், ஷர்ட் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கேப் வச்ச மாதிரி இருக்குங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கடைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரலை. நானும் அப்படியே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாராவது வருவாங்களா, ஏதாவது வாங்குவாங்களான்னு சொல்லி. சரி, பொறுமை காப்போம். யாராவது ஒருத்தராவது வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. காத்திருந்து காலங்கள் போகுதடி. நானும் மெயினில் கடை போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் மெயினில் வந்து போட முடியலைங்க. எல்லாமே கடை போட்டிருந்தாங்க. ரொம்ப கசகசன்னு இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே நம்ம கடை போட்டாச்சு. ஆல்ரெடி 2 கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போனாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை. டிபிஎஃப் யாரும் வந்து கோச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே லைட்டே கிடையாதுங்க. இப்போ என்னோடய மொபைல் லைட் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா இருட்டுக்குள்ளே உட்காந்து என்னால் வ்ளாக் பண்ண முடியல. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நான் கடை போட்டிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மதியம் தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு கிளம்புனேன். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து கடை போட்டேன், அப்படியே இருட்டிடுச்சுங்க. இன்னும் யாருமே வரல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம கோயம்புத்தூரில் அந்த ப்ரோ வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அடுத்த வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா கடை நான் சீக்கிரமாக பகல்லே வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நல்லா வெளிச்சமாக இருக்கும், நல்லா தெரியும். என்னால் இருட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஓகேங்க, நீங்கள் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். லவ் யூ டிபிஎஃப்.